ஒரு 4 ஈத்திர நாய்ங்க இருக்குது. ஃபேன்ஸ் ரசிகர்கள்னு சொல்லிட்டு அந்த ஈத்திர நாய்ங்களையும் தான் சொல்கிறேன் நான். சுத்தமாக நல்லாவே இல்லை. இருக்கிறதால அடி வெட்டு குத்து நாங்கள் நேரில் பிடிச்சி வெட்டினாங்களா, எதனால் வெட்டினானுங்க பசங்க? அது மாதிரி சினிமாக்காரனுங்க எடுத்துக்கிறத பார்த்து தான் அவனுக்கு எடுத்து எல்லாமே வெட்டுறானுங்க குத்துறானுங்க. இப்போ சூரி அப்படியே சும்மா அப்படியே கெத்தாக சொல்கிறார். அவர்கிட்ட போட்டுடலாம். என்ன பெரிய பிடிங்க அவர். இந்த வடசென்னை அவங்க மட்டும்தான் வந்துட்டு இதை கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் வேறு யாருமே கஷ்டத்தை அனுபவிக்காத மாதிரியும். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் 18 வயசுக்கு மேலே இருக்கும் தான் உள்ள தேட்டருக்குள்ள போனோம். அவனுக்கு வேறு இது படமே பார்க்க மாட்டான். போனால் நிறைய பேருக்கு சம்மந்தம் ஆகட்டும், அமலாபால் ஆகட்டும், நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஒரு ராயன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? பார்த்தேங்க. என்ன சுத்தமாக நல்லாவே இல்லை. இருக்கிறதால அடி வெட்டு குத்து வயலன்ஸு ஏற்கனவே நாடு நாசமாக போயிட்டுருக்குது. இதில் இவனுங்க வேறு வந்து அடி வெட்டு குத்துன்னு வேறு கதையாக அவனுக்கு எடுக்க தெரியாதான்னு தெரியல. அதான் தனுஷ்லாம் 50வது படம் நடிக்கிற ஒரு சீனியர் ஆக்டரு. கேட்டால் அதில் டேரக்ஷனை வேறு. ஏன்னா ரத்தம் அடி வெட்டு குத்துனா அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? அதை நேராக நீங்கள் செஞ்சுட்டு போய் ஜெயிலுக்கு போய் உட்கார வேண்டியதானே. அதான் படத்தை எடுத்து தூண்டி விட்றீங்க. எனக்கு பிடிக்கல. இல்லைங்க, அது அந்தளவுக்கு படம் தானே. அது படமாக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் விஷுவலேஷனாக என்ன பார்க்குறானோ அதை தான் பின்னாடி பண்ணுவான். சரிங்களா? அதாவது பக்குவம் தெரிஞ்சவன் ஓகே. பக்குவம் தெரியாதவன்ற அந்த மொபைல் அதை பார்க்க சொல்லுங்கள். ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற பையன், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அதை பார்த்தா என்ன பண்ணுவான்? நாங்கள் நேரில் பிடிச்சி வெட்டினாங்களா, எதனால் வெட்டினானுங்க பசங்க? அவனுக்கு என்ன வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? சினிமா இது மாதிரி வந்து பைத்தியக்கார நாய்ங்க இருக்கானுங்களே, அது மாதிரி சினிமாக்காரனுங்க எடுத்துக்கிறத பார்த்து தான் அவனுக்கு எடுத்து எல்லாமே வெட்டுறானுங்க குத்துறானுங்க. இப்போ வந்துட்டு ஆம்ஸ்டாங் சொல்லிட்டு பகுதி சமாஜ் அந்த மாநில தலைவர் வெட்டினானுங்க தெரியுமா? அவனை எதை பார்த்து வெட்டுறான்? அவனுக்கு சொல்லித்தராங்களா? சினிமா பார்த்து தான் வெட்டுறான். வேற என்ன விஷுவலேஷன் அதானே பண்ணுறான். தேட்டரில் பார்க்குறானுங்க. பார்த்துட்டு ஆகுனா வந்துட்டு இது மாதிரி அவனை போடுறா அப்படிங்கிறத வந்து இவனுக்கு பெருமையான விஷயம் நினைக்கிறானுங்க. அறிவு இருக்காது. நான் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் தெரியுங்களா? சோத்தை தவிர எதை வேணாலும் தின்னுவீங்களா? எனக்கு அது புரியல. எனக்கு சூரி அப்படியே சும்மா அப்படியே கெத்தாக சொல்கிறார். அவர்கிட்ட போட்டுடலாம். என்ன பெரிய பிடிங்க அவர். எனக்கு புரியல. இல்லைங்க, பெஸ்ட் தனுஷோட 50 படம் ஒரு வெற்றிமாறன் கூட இருந்தனால. வெற்றிமாறன் அவர் போய் ஏற்கனவே ஒரு சைக்கோ. அது எப்படி சொல்கிறதுனா, என்னமோ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அந்த வடசென்னை அவங்க மட்டும்தான் வந்துட்டு இதை கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் வேறு யாருமே கஷ்டத்தை அனுபவிக்காத மாதிரியும், உம்மா அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு பேசி விட்டு அப்படின்னா தான் ஒரு பெரிய டேரக்டர்னு தெரிகிற மாதிரி அதே மாதிரி பேசிட்டு வேறு. அதான் சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு அப்படியே ஆக்குபை பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு நம்ம என்னென்ன புரியல. எவனும் கேட்கறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. பார்த்துட்டு அப்படியே தொடச்சிட்டு போயிடறானுங்க. இதை வந்து நாம் சொல்ல போனால் வந்துட்டு அவனுக்குன்னு ஒரு 4 ஈத்திர நாய்ங்க இருக்குது. ஃபேன்ஸ் ரசிகர்கள்னு சொல்லிட்டு அந்த ஈத்திர நாய்ங்களையும் தான் சொல்கிறேன் நான். அறிவுகட்ட ஜென்மங்களா எந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் மைண்டில் தோணும், அதை தான் நீங்கள் செய்வீங்க. இதெல்லாம் நல்லதா? நாட்டுக்கு நல்லதா? எனக்கு புரியல. எனக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்னவா தான் பண்ணுதுன்னு தெரியல. ஓவர் வயலன்ஸாக அந்த படத்தை எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க? யார் ரிலீஸ் பண்ணுறீங்க? படத்தை தூக்குங்க. அவனை ரிலீஸ் பண்ண விடாதீங்க. படத்தை 10 வருஷம் போடுங்க, பிளாக்கில் போடுங்க. நஷ்டம் ஆகட்டும். என்னப்பா ஆயிர போகுது? இல்லாததான் நஷ்டம் ஆக போகுது. அவன் தான் கோடி பணம் இருக்குல்ல, 20 வருடம் தான் நஷ்டம் ஆகுது. அறிவு இருக்காது. சீனியர் நடிகர் தானே. இதெல்லாம் தேசிய விருது வேறு வாங்கியிருக்காங்க. எனக்கு அது புரியல. எனக்கு எதுக்கு தேசிய விருது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி வெட்டுறது குத்துறது படத்தில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் மட்டும் அந்த ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக்கு லைட்டாக ஒரு 3-4 செகண்டு அதை தவிர மீறி ஆரம்பிச்சிருந்த பாரு. இதில் செல்வராக வேறு சீனியர் டேரக்டர். காட்டில் வந்துட்டு சிங்கம் பெருசு, ஓனாய் பெருசு. என்னடா அப்போ மனுஷனா ஒன்றுமே தெரியலையா? எல்லாம் காட்டில் இருக்க மிருகங்கள் தான் இங்கே சுற்றி இருக்குதா? எனக்கு புரியல. இல்லைங்க, இது 50வது படம். இப்போ விஜய் ஏங்க 50வது படம் வந்து ஓடலை. பெரிய ஹீரோக்கெலாம் படம் ஓடுறதில்ல. இப்போ இவருக்கு ஓடுன்னு நினைக்கிறீங்களா படம்? இல்லை, இது ஓடினாலும் எனக்கு என்னோட எதிர்ப்பு நான் தெரிவிக்கிறேன். அவ்வளோதான். வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு நல்லதில்லை. 4 பேர் பார்க்கணும், விசில் அடிக்கிறதுக்கோசரம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை. அவ்வளோதான் வந்துட்டு நான் சொல்லுவேன். இதை வந்துட்டு அவன் யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. அவங்களுக்கு தேவை வந்துட்டு யாரும் கேள்வி கேட்காம இருக்காங்களா? எல்லாம் தமிழ்நாடு எல்லாம் ஃபுல்லாக போதையில் சுற்றுறாங்களா? அவங்களுக்கு அது போதும். இது மாதிரி சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ வயலன்ஸு ஃபுல்லாக வந்துட்டு செக்ஷுவல் சீனு அந்த சமூகத்து மேலே எவனுக்குமே ஆக்கறல. ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கும், அவனை பற்றியே ஒன்றுமே ஆக்கறல. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் 18 வயசுக்கு மேலே இருக்கும் தான் உள்ள தேட்டருக்குள்ளே போனான். அவனுக்கு வேறு இது படமே பார்க்க மாட்டான். அவன் இப்போ இருக்கிற மொபைல் ஆட்டோமேட்டிக்காக படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் படம் வெளியே வந்துடுது. அவன் பார்க்க முடியாது அந்த படத்தை. என்ன எனக்கு புரியவே இல்லை. ஏன் இது மாதிரி வைலன்ஸ் சீன்? அவங்க வீட்டிலாம் குடும்பம் இல்லை, அவங்க பிள்ளைங்களா இல்லை. அவங்க பிள்ளைங்களா இது மாதிரி தான் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டவங்களா இது மாதிரி படம் எடுப்பாங்களா? ட்ரைலரே அவ்வளோ மோசமாக இருக்குன்னு படம் எவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷ்னாலே நிறைய கான்ட்ரவர்சி தான் வருது. அதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். ஒரு உண்மை இல்லாமல் ஒரு விஷயம் வெளியே வராது. அது சொல்கிற ஆளுங்களை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர் விளம்பரத்துக்காக பேசுவாங்க,
ஒரு சில பேர் உண்மையை சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது என்னன்னா நம்ம உண்மை தெரியாமல் பேசக்கூடாது. என்ன கான்ட்ரவர்சி எனக்கு சரியாக தெரியல. இல்லை இப்போ சுசித்ராலாம் சொன்னாங்களே தனுஷ் அவங்களும் அந்த அவங்களோட ஹஸ்பண்டு ஆமாம்மா கான்ட்ரவர்சி அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். அவங்க சொல்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் ஒரு இதுக்குள்ளே அவங்க பேசுகிறது எனக்கு என்னமோ அவங்களாம் பப்ளிசிட்டிக்காக பேசுகிறான்னு நினைக்கிறேன். சுசித்ராலாம் என்னதான் தனுஷ் வைலன்ஸ் எடுக்கிறதா எனக்கு பிடிக்கல தவிர சரி டீசெண்டான ஆக்டர் தான். அது சொல்ல தேவையில்ல. அவன் பண்ணால் என்ன அவன் விருப்பம் அது சொல்ல தேவையில்ல. விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. முதல்ல இவங்கள தூக்கி உள்ள போகணும்னு நினைக்கிறேன். சுசித்ரா அவங்களோட பர்சனல் லைஃப்பை சொல்கிறது இவங்க யார் எனக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் இவங்க போய் ஒரு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் தரலாம். சும்மா மீடியா கூப்பிட்டு ஆவனா எல்லாருமே உங்களை பார்க்கணும் என்ன அது எனக்கு புரியல. இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. இப்போ அந்த நாய்கள் எல்லாமே பிஞ்ச செருப்பாக அடிக்கலாம், சாணி முக்கி அடிக்கலாம். இல்லை இப்போது நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைவர்ஸ் ஆகுது அப்படின்னாலே தனுஷ் தான் காரணன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பாருங்க? இருக்கலாம். அவர் கூட நடித்த நடிகைகள் உண்மையிலே சொல்ல போனால் நிறைய பேருக்கு சம்மந்தம் ஆகட்டும், அமலா பால் ஆகட்டும், நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஒய்ஃப் அது என்னன்னு தெரியல. சைந்தவி மேடம் மியூசிக் போட்டிருக்காங்க. மியூசிக் போட்டதுனாலயா அது ஒரு ராசியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அவரோட ராசியாக இருக்கலாம். அதுக்கு பொறுப்பு எப்படின்னு தெரில. இதை நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி இதை வந்துட்டு என்ன இது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இவருக்கு நேரடி தொடர்போ இல்லை மறைவு தொடர்போ இது வேணாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அவரு டைவர்ஸ் ஆட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் காப்பி அடிக்கிறாரா? இல்லை அவர் ஃபஸ்ட்டில் காப்பி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தனியாக ட்ராக் மாறிட்டார். எனக்கு தெரிஞ்சு பொல்லாதவன் படத்தில் தான் ஒரு ட்ராக் மாறிட்டார் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படியே இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தார். பொல்லாதவனுக்கு அப்புறமேட்டுக்கு பேர் தான் வைப்பாரே தவிர பட் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அவர் தனித்துவமாக தான் இருக்குது. அந்த வகையில் அவர் பாராட்டலாம். இப்போ ராயனில் மொட்டை கெட்டப்லாம் வராரு. அதுக்கு கெட்டப் வரலாங்க. எல்லாம் ஒரு தலை அஜித் அம்பாபடம் மங்காத்தா படத்துலேயே வந்துட்டு இது பண்ணார்ல, அது மாதிரி ஒரு எதை பண்ணணும்னு நினச்சிருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பர்லேயே வந்து தில்லை நடித்தார். தமிழ் சினிமாவில் ஒரு அம்பாத படத்தில் அது மாதிரி நடித்தாலும் யாருன்னா அவரை சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் நடித்ததுக்கப்புறமேட்டு நிறைய பேர் நடிச்சிட்டாங்க. அவர் விஜயம் எதுவும் கெட்டப்லாம் பார்க்குறதில்ல. எல்லாருமே அது மாதிரி பார்க்குறா அப்படியே எல்லாருமே அதெல்லாம் இல்லை, நடிப்புக்கு தான் முக்கியம் தான் வந்துடுறாங்க அவர்களுக்கு. எஸ்ஏ சூர்யாலாம் எப்படி பார்க்குறீங்க? எஸ்ஏ சூர்யா அதான் அவர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அவர் பேசின டைலாக்லாம் எனக்கு விருப்பம் இருக்குது. போட்டுடலாம் ஆகும்னா வந்து போடு என்ன எனக்கு எவனும் மனுஷனாவே தெரியலையா. ஏன்னா ஆடு மாடு எல்லாம் நான் இப்போ இவங்களா இந்த கூட்டமா எல்லாம் நம்பலாம். ஆடு இதை அவன் அது ஆப்போசிட் இருக்கலாம். நான் ஆடு மாடா போட்டுரு என்ன போட்டுரு. இந்த வேர்டை முதல்ல வந்து மாற்றணும். ரொம்ப வல்கரான வேர்டு மாதிரி எனக்கு தெரியுது. தமிழ் சினிமாவில் இது ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்குது. இது ஒரு காமெடி மாதிரி இதை காமெடியாக நினச்சிடக்கூடாது. சீரியஸான விஷயங்கள் தான் சொல்கிறேன். இதை நம்ம விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன பையன் பாருங்களேன், ஒரு 4வது 5வது படிக்கிற பையன் அவன் வந்து ஸ்கூலில் இது மாதிரி சொல்கிறான்னு வச்சிங்களேன், அதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கூடாது. அது அவன் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதியும். அதான் பெரிய விஷயமா மாறும். நியூஸ் பேப்பர் டெய்லி எடுத்து பாருங்களேன், எவ்வளோ வெட்டுக்குள்ளே நடக்குது, எவ்வளோ அடித்தடி, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இவங்களுக்குலாம் ஒரு இதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆரம்பத்தோட இதே இதுதான். இது மாதிரி உனக்கு ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப வயலன்ஸாக வச்சா என்ன பண்ணுவானுங்க? எங்கே என்ன வந்துட்டு ஃபாரினில் ஒளிபரப்புறீங்க, தமிழ்நாட்டில் பார்க்காம இருக்குது. பார்க்குறதே ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் பார்க்குறாங்க. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.